ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா கார்வார்ன்ற இடத்துல இருக்கேன். கர்நாடகா உள்ள கார்வார்ன்ற இடத்துல. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கோவா போயிட்டுருக்கோம். நான் வந்து காரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு காரில் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு, சரி கார்வாரில் அவங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தோம். இங்கேருந்து வந்து கோவாவுக்கு வந்து 60 கிலோமீட்டர். இப்போ நான் வந்து 1.5 hour ட்ராவல் பண்ணணும். சூப்பர் பிளேஸு கார்வார். இங்கே மெயின் வந்து சீ ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் நிறைய சீ ஃபுட்டு கிடைக்குது. வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எப்பயுமே இங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா இடமும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பச்சை பசேன்னு அந்த மரத்தோட அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரி தான். இங்கே பாருங்கள், இவர் தான் என் ஹஸ்பண்டு, மிஸ்டர் விஜயானந்தன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கவர் அவர் தான். யூடியூபுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அவரும் என் பசங்க தான். நிறைய கண்டினியூவாக என்னால் போட முடியல, டைம் இல்லை. ஸோ அவர் கூட தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எங்கேயும் நீங்கள் குப்பைலாம் எதுவுமே பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் காலியாக இருக்குது. இது ஜாஸ்தி இங்கேருந்து டிராஃபிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கேயும் நீங்கள் சிக்னல் கூட பார்க்க முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க செக்கிங்க்கு, அவ்வளோதான். இவ்வளோ அழகாக இருக்குன்னா, ஃபுல்லாக சுற்றி மலை, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு நிஜமாக நம்ம பெங்களூரில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு பார்க்கும்போது ரோடெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது இப்போ பெங்களூரில். இங்கே அந்த மாதிரிலாம் இல்லாமல், பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கே. சுற்றி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது பாருங்கள். ஜாஸ்தி வண்டியே கிடையாது, ஆறாமல் போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது. போலீஸ் மட்டும்தான் டவுட் வந்தால் செக்கிங் பிடிக்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுவும் பார்டரில் இருக்குது. சில இடத்துல செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு வீக்கெண்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே போர்ச்சுகீசியர்ஸ் நிறைய அந்த நாளில் இருந்ததுனால நிறைய வந்து சர்ச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ் கோடும் இருக்குது. ஸோ வந்து சுடிதாரு, சாரீஸ் எல்லாம் மட்டும்தான் அலௌடு. நிக்கர்லாம் போட்டுன்னு வந்தால் ஜென்ஸ் உள்ள அலௌடு இல்லை. 50 rupees கொடுத்துட்டு லுங்கி மாதிரி தராங்க. ஸோ அதை வந்து கட்டிட்டு போகணும். நீங்கள் இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் நீங்கள் வரும்போது பேண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நிக்கர்லாம் உள்ள அலௌடு இல்லை. இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இது விஷ்ணு டெம்பிள், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், பெரிய கோயிலும் கூட. நம்மளுக்கு உள்ளே வந்து மொபைல் அலோடு இல்லை. ஸோ அதனால் வெளியில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்ட்ரன்ஸ் இதுதான். சரி, உள்ளே போகிற இடம். உள்ளே வந்து மொபைல் அலோடு இல்லை. ஸோ அதனால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக உள்ளே வந்திருக்கோம் நம்ம. உள்ள டெம்பிள் உள்ள மகாலட்சுமி, விஷ்ணுலாம் இருக்காங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வெளியில் இந்த வியூ மட்டும் உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது கோயில் உள்ள. அவ்வளோ சிற்ப வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ள கோபுரம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய இடமும் கூட. நம்ம கேஆர்புரமில் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. அங்கே ஒன்று தான் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். 1565 இவரது பாடி வந்துட்டு இன்னமும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அலோவ் பண்ணியிருந்தால் நான் எடுக்கிற வீடியோ, அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி மாஸ் நடந்துகிட்ருக்கு. நம்மளெல்லாம் உள்ளே விடுறது இல்லை. ஸோ வெளியில் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 600 years ஓல்டு சர்ச்சு.
நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ 11 o'clock ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ளே வர்றாங்க. ரொம்ப பழமையான சர்ச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கல்லெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது மெயின் என்ட்ரன்ஸ். இது செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியரோட இமேஜ். ஆக்சுவலாக அவரது பாக்ஸில் வச்சுருக்கிறது நம்மளுக்கு எடுக்க பர்மிஷன் கிடைக்கல. ஸோ இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். அவரோட இறந்த போது அவரை வச்ச பாக்ஸ் வந்து இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 10 years ஒன்ஸ் தான் அந்த பாக்ஸ் வந்து கீழே இறக்குவாங்களாம் அவர் பாடி வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியருடைய சர்ச்சு. ஸோ இங்கே வந்து இவரோட பாடியை வந்து வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நம்ம வந்து பார்க்குற மாதிரி இல்லை. 10 years ஒன்ஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து கீழே இறக்குவாங்களாம். அப்போ நம்ம கிட்டக்க பார்க்கலாம். நாங்கள் போயிருந்தோம் உள்ளே. பட் ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால அவரோட முகம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இவரோட நகமும் முடியும் வந்து வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முகமும் அந்த பாடி வந்து ரொம்ப ஷ்ரிங்காக இருக்குது. ஸோ ஒரு இது மட்டும் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரு இது வீடியோ எடுத்திருக்கேன். நான் அது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையிலே மிராக்கிளானது. அதனால தான் இவருக்கு வந்து செயின்ட் ஜேவியர்னு கொடுத்துருக்காங்க. செயின்ட்டுன்றது எல்லாருக்குமே கிடைக்காது. நம்ம அல்ஃபோன்ஸ் அம்மாவுக்கு கிடைச்சிது, அதே மாதிரி இவருக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள் ஜனங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா எல்லாருமே வந்து இந்த சர்ச்சில் அவரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இது பேர் வந்து அகோடான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது வியூஸ் எல்லாம். இது வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees பர் ஹெட்டு. ஸோ இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இருக்குது. மேலே ஏறி வந்திருக்கோம் நம்ம ஸ்டெப்ஸ் மேலே. அகோடா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே 1 day ட்ரிப்பு. கோவா நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 1 day ட்ரிப்பில் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எப்போவுமே இது வந்து சீசன்றது இல்லை, மழை எந்த நேரமும் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே இருக்க கல்லெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாசப்படிஞ்சு தான் இருக்குது. மேலே அவ்வளோ ஹைட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே ஆனால் நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. மொபைலு வீடியோலாம் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அப்படியே நடந்து போயிட்டு அந்த சைடெல்லாம் போகலாம். ரொம்ப பெரிய ஃபோர்ட் இது. பியூட்டிஃபுல் பிளேஸு. வெதரும் சொல்லி ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே. ஸோ பாருங்கள் நல்லா வந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு கோவாவோட ட்ரெஸ் கோட் என்னென்னா, நம்ம போடுற சுடிதார் இது சைடு ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது கவுன் டைப்பு. ஸோ லெக்கிங் இல்லாமல் போட்டோன்னா இங்கே கோவாவோட ட்ரெஸ் கோடு தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க மக்களே, இப்போ நம்ம பீச்சுக்கு வந்திருக்கிறோம். செம்ம க்ரௌடு. ஏன்னா சண்டேன்றதுனால எல்லாரும் வந்திருக்காங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய இங்கே சீ ஃபுட்டு இது ரெஸ்டாரண்ட்டு நிறைய அவைலபிளு. எல்லாம் அந்த அம்ப்ரெல்லா கீழே உட்காந்துட்டு எல்லாம் தண்ணி அடிச்சுன்னு இருக்காங்க, லேடிஸு ஜென்ஸு எல்லாம் சேர்ந்து.
நல்ல இங்கே நான்வெஜ் அவைலபிள் சீ ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ அதனால் இங்கே இதுதான் ஃபேமஸ்ஸு, லிக்கர் தான் ஃபேமஸ் இங்கே, ரொம்ப சீப்பு ரேட்டு. ஸோ அலை பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப கிட்டக்கவே இருக்குது தண்ணி. ஸோ இது பீச் என்னவோ ஒன்று தான், இது என்ன டிஃப்ரெண்ட் ஒரு இடத்துக்கு ஒரு பீச் பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கல்லங்குடி பீச்சுன்றது இங்கே ரொம்ப ஃபெமிலியரு, கிட்டக்கவே இருக்குது பாருங்கள் தண்ணி. அலை அப்படியே மேலே வர்றது நல்லா க்ளீனாக தெரியுது, அவ்வளோ தூரம் வந்து அந்த சாரல் வந்து நம்ம மேலே நல்லா அடிக்குது. என் ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காரு. மத்தியானம் லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து 1:15. ஸோ ஒரு 10 நிமிஷம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். மெயினாக இங்கே சீ ஃபுட்டு தான். ஸோ சீ ஃபுட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக 3 days ஆச்சு இங்கே வந்து, நானே குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாம் சீ ஃபுட்டு வாங்கி வந்துட்டு. ஸோ இப்போ லஞ்ச் டைம் வெளியில் வந்திருக்கிறதுனால இங்கே வந்து வாங்கி சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு டேஸ்ட்டு. அந்த அலையோட சாரல் வந்து ரொம்பவே குளுமையாக இருக்குது. அம்மா காலெல்லாம் நனைஞ்சிருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குருவா பீச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மண்ணெல்லாமே வந்துட்டு பால் பவுட்ரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நிஜமாக அப்படி தான் இருக்குது. பீச்சுன்னு ஒரே பீச்சு தான், அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பீச்சஸ் நேம் இருந்தாலும் நம்ம முதல்ல போன ஒரு பீச்சு பேர் கும்லாவா, பேரெல்லாம் மறந்துட்டேன் நான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர். ஸோ அதனால இது என்ன பீச்சு? குல்வா பீச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பாஹா பீச்சுன்னு, அது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ திஸ் இஸ் ஓகே. ஆனால் கிட்ட ரொம்ப கிட்டக்கவே இருக்குது தண்ணி, அலை அப்படியே கிட்ட வருது. ஏமாந்து உட்காந்தோன்னா அவ்வளோதான், அப்படியே நம்ம சேர்த்து இழுத்துன்னு போயிடுது உள்ளே. ஸோ அதை மாதிரி நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். ஸோ ரொம்ப தூரத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்தோம், அவ்வளோதான் பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு வந்துச்சு. அந்த சைடெல்லாம் பாருங்கள் அலை எப்படி வருது பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக வருது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணலாம். போட்டிங் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கே ஒரு ½ day ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஒன் டேயில் கவர் ஆகாது. நாங்கள் போட்டிங் எல்லாம் போகல. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படி பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டே வந்து போட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி எல்லாம் பீச்சு, ஃபோர்ட்டு, சர்ச் இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்தால் ஆறாமல் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அருமையான பிளேஸு, நல்ல சீ ஃபுட்டும் கிடைக்குது. நிறைய வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒன்று ஒரு மாதிரி ரேட் சொல்கிறாங்க. இது லோக்கல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப ஹைஃபையாக போனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டும் வந்து அவங்க அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய். கடை சொல்லுங்க, எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஒன் டே ட்ரிப்பு. ஆக்சுவலாக கோவா ட்ரிப்பு ஒன் டேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணோன்றது, இந்த 2 பீச் நம்ம கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்ட்டு போயிருந்தோம். அப்புறம் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சுக்கு போயிருந்தோம். கோவா வந்தால் மறக்காமல் அந்த சர்ச்சுக்கு போகணும்.